وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை, பொறுமை என்ற பல்வேறு குண நலன்களை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்து அந்த ஆன்மீக தலைமையை பயன்படுத்தி மக்களை ஒரு தவறான வழிக்கு கொண்டு சென்றார்களா அல்லது மக்களிடமிருந்து ஏதாவது அவர்கள் பெற்றார்களா என்ற கோணத்தில் அவர்களுடைய சில வரலாற்று நிகழ்ச்சிகளை அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு திருப்புமுனையான நிகழ்ச்சியை ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்வார்கள். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்தவரை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூட இது ஒரு மகத்தான வெற்றி என்று சொல்லி காட்டுகிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான ஒரு மகத்தான வெற்றியை உனக்கு நாம் தந்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பாராட்டுகிற அளவுக்கு ஹுதைபியா என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை ஓங்கி இருந்த நேரத்திலே, அவர்களுக்கு பின்னால் பல்வேறு ஊர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் வந்த நேரத்தில் மக்காவுக்கு அவர்கள் உம்ரா ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது அந்த ஊர்வாசிகள் எல்லாம் வழிமறித்து வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். நீங்கள் இப்ப வரக்கூடாது, எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரு. அவங்களோட போன தோழர்களுக்கு அதுதான் பிறந்த ஊரு. சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட மக்கள் அந்த மண்ணுக்குள்ள வரக்கூடாது என்றும் அந்த காபா ஆலயத்தில் வழிபாடு நடத்த கூடாது என்றும் அந்த ஊர் மக்கள் தடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நினைத்திருந்தார்களே ஆனால் உடனே ஒரு வன்முறையை பிரயோகம் செய்து பலப்பிரயோகம் செய்து அவர்களால் உள்ளே நுழைந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கை ஓங்கி இருந்த நேரம். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்த தேவையே இல்லை, அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. சொந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள், சொத்துப்பத்துகள் எல்லாம் பறித்து விட்டார்கள். அந்த நிலையில யாரும் கேட்டுக்கிட்டு போக தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேல அவங்க ஓங்கி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது. அந்த மாதிரியான நேரத்தில் உள்ள ஒருவர் நுழைஞ்சிருக்க முடியும். ஆனாலும் அந்த மக்களோட என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது, அடுத்த வருஷம் வரலாம், இந்த ஒரு வருஷம் நீங்க திரும்பி தான் போகணும். எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க. 11 கிலோமீட்டர்களை கடந்து வந்த பிறகு, மக்காவில் நுழைந்து விடுகிற நெருக்கத்தில் வந்த பிறகு அந்த மாதிரி சொல்றாங்க, திரும்பி போயிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போறதுன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க, அடுத்த வருஷம் நீங்க மறுக்க கூடாது இல்லையா, அதனால ஒப்பந்தம் செய்து கொள்வோம். உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேலும் மேலும் கண்டிஷனை போடுறாங்க. நாங்க உங்களை அடுத்த வருஷம் திரும்ப அனுமதிக்கிறதா இருந்தால் நீங்க என்னென்ன கண்டிஷன்லாம் ஏத்துக்கிறணும் என்று பல விதமான நிபந்தனைகள் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த நிபந்தனைகள்னால மேலோட்டமா பார்த்தா அவர்களுக்கு சாதகமா தெரியும், அதனுடைய இறுதி முடிவு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும். அப்படிங்கிறதுனால அவர்களுடைய கண்டிஷன்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் எழுதப்படுகிறது, ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. ஒப்பந்தம் எழுதும் பொழுது அப்ப அந்த ஒப்பந்தத்தை யார் எழுதுறாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழுதுகிறார்கள். அவங்கள தான் எழுத சொல்றாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது. எழுத சொல்றாங்க அது அக்ரிமெண்ட் ஷரத்துகளை எல்லாம், அவங்க சொன்ன ஷரத்து இவங்க சொன்ன ஷரத்து, ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட விஷயங்களை எல்லாம் எழுத சொல்லும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி எழுதுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் எழுதுனா எப்படி எழுதுவோம், இன்னாரும் இன்னாரும் எழுதி கொண்டவங்க எழுதுவோம் இல்லையா, அதாவது மக்காவை சேர்ந்த ஊர் தலைவராகிய இன்னாரும்
மதீனாவை சேர்ந்த இன்னாரும் சொல்லி தான் அந்த அக்ரிமெண்ட்ல எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டா முகமது ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதும் இவங்களும் எழுதி கொண்டதுன்னு வாசகம் வருது. அந்த ஒப்பந்தம் எழுதின உடனே அந்த ஜனங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்க. யாரு? எதிரணியில உள்ளவர்கள் ஆட்சேபனை பண்றாங்க. இப்படி எழுதக்கூடாது. ஒப்பந்தம் அவங்க சொன்ன சரத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு. ஒவ்வொரு மனிதரும் தனக்குரிய அடைமொழிகளை போட்டுத்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்களே தவிர அதுல ஒரு கண்டிஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்குரிய பெரிய அடைமொழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது தான். வேற ஆட்சி தலைவர் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத பதவிகள். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதுதான் அவர்களுக்கு உரிய விஷயம். அதை எழுதுறாங்க. மக்காவுடைய தலைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியில நடந்த ஒரு அக்ரிமெண்ட் சொன்ன உடனே அவர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க எதிரிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க முகமது அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புக்கொண்ட எதுக்கு சண்டையே? அதை நாங்க ஏத்துக்கிறதுனால விவகாரம். அப்ப நீங்க அக்ரிமெண்ட்ல முகமது ரசூலுல்லாஹ் முகமது அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிய முகமது எழுதி கொள்வதுன்னு சொன்னா அப்ப உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிருமே. இதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கீழே உள்ள மேட்டருக்கு தான் அக்ரிமெண்ட் பண்றாங்க. யாரு பண்ணுவது என்பதற்குரிய அடையாளம் எத்தனை முகமது இருப்பாங்க. அந்த முகமதுல இருந்து பிரித்து காட்ட வேண்டி இருக்கிறது. அதற்காக வேண்டிதான் இந்த அடமொழியை போடுறாங்க. இதை வந்து அவங்க சகிச்சுக்கல. எதிரிகள் என்ன செய்யல? சகித்துக் கொள்ளல. அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க வந்து அதை போட முடியாது, நீங்க அழிக்கணும். அதை வந்து அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் எழுதணும், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஒப்புக்கொள்ளல. இப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? உடனே தன்னுடைய மருமகன்ட்ட எழுதின மருமகனை கூப்பிட்டு யா அலி உம்ஹு, அது அலி முகமது ரசூலுல்லாஹ் இருக்குல்ல, அவங்க ரசூலுல்லாஹ்னா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு, அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அந்த வார்த்தையை அழிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி அழிக்கிறது? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு நல்லா தெரியுமே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்கன்னு தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத வந்து அழிக்க சொன்னா எப்படி? நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை வாங்கி எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு அவங்க பேர் முகமது ரசூலுல்லாஹ் இருக்குல்ல, இந்த ரசூலுல்லாஹ்ங்கிற சொல்ல அவங்களாவே அழிக்கிறாங்க. இந்த அழிச்சாச்சுப்பா, முகமது தான் எழுதித்தார், அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் ஒப்பந்தம் எழுதித்தார், சரிதானா இப்ப உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? அந்த அக்ரிமெண்ட் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துக்கு வந்து வர்றாண்டா 3 நாளைக்கு வரணும். இப்படி அது மாதிரிலாம் சில சரத்துக்கள் எல்லாம் போட்டு அந்த அக்ரிமெண்ட் எழுதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி புகாரில பல இடங்கள்ல இருக்கு. குறிப்பா 2698வது ஹதீஸ்ல சுருக்கமா இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது என்ன பாயிண்ட் கேட்டா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மிகப்பெரிய ஆன்மீக தலைவர், கை ஓங்கி இருக்கிறது, என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க கேட்டா, நான் ஒரு ஆன்மீக தலைவன், எனக்குன்னு உள்ள அந்த கௌரவத்தை நான் விட்டுட்டு கொண்ட அக்ரிமெண்ட் பண்ணணுமா? எத்தனை ஆன்மீக தலைவர்களுக்கு சில பட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஒரு ஆன்மீக தலைவரும் தனக்கு முன்னாடி ஒரு பட்டத்தை போட்டுக்குருவாங்க. அந்த பட்டத்தை போட்டா தான் அவர்கள் வந்து அதை ஒத்துக்குருவாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அப்படித்தான் நோட்டீஸ்ல போடணும், அப்படித்தான் போஸ்டர்ல அடிக்கணும், அப்படித்தான் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு அடையாளம் பெரிய, இது அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது மட்டும்தான் வேற பெரிய உலக கிரேடெல்லாம் ஏற்றி வச்சு இல்லை இந்த அடமொழி. இந்த வார்த்தையை கூட எதிரிகள் மறுக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அதை அழிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க எப்படி அந்த ஆன்மீக தலைவர் அந்த இடத்துல எப்படி நிலைநாட்டிருக்கலாம்? நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்துகிட்டு நான் வந்திருக்கிறேன், எங்க ஓங்கி இருக்குது, ஓன் சொல்லக்கிட்ட அழிக்கணுங்கிறியா? இப்ப உள்ள வர்றோம் பாரு, உன்னால ஏண்டது என்ன பாரு என்று சொல்லி இருந்தால் ஒண்ணுமில்லாம ஆயிருப்பாங்க எதிரிகள். ஏன்னா அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை ஓங்கி இருக்கிறது. இவங்க மக்காவோட சுருங்கி போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜ்யம் வந்து ரொம்ப பெரிதா விசாலமா விரிந்து கொண்டே போகிறது. அந்த நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைச்சாங்கன்னு சொன்னா என்ன வேண்டாலும் நடந்துரும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆன்மீக தலைமையை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணி, மக்களை பாத்தீங்களா, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற சொல்ல எடுத்து சொல்றாங்க. இனிமே காம்ப்ரமைஸ் கிடையாது, இனிமே சமாதானம் கிடையாது, இனிமே உள்ள நுழைய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நடந்தார்களான்னா நடக்கல. அப்ப இப்பதான் அவங்களுடைய அப்பல் கற்ற இந்த ஆன்மீக தலைமையை வச்சுக்கிட்டு ஒரு கௌரவம் காட்டுறதுக்கோ பந்தா பண்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு அடுத்த ஆள் அடக்கியாள்வதற்கோ அதை கொண்டு அடுத்த ஆளுக்கு ஏறி மீட்கிறதுக்கோ இதற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தியதில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியில இருந்து பார்க்கிறோம். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு
ஒரு செய்கிற ஒரு மரியாதை உலகத்தில் யாராலும் குறை சொல்லப்பட முடியாத ஒரு மரியாதை இருக்கு. அது என்ன மரியாதை? கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா அவங்களுக்காக வேண்டி சின்னவங்க எந்திரிச்சு நின்று கொடுக்கிற ஒரு மரியாதை. இது எந்த மட்டத்திலையும் இது தப்புன்னு சொல்லப்படவே இல்லை. எந்த மட்டத்தில் சொல்லல? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் என்ன செய்யணும்? ஆசிரியர் வந்தாருன்னா, வகுப்பறைக்கு வந்தாருன்னா மாணவர்கள்லாம் எழுந்து நிற்கணும். சரியா? ஆசிரியர் உட்கார்ந்த பிறகுதான் அவங்க உட்காருவாங்க. இதை நம்ம ஒரு இதுல பாக்குறோம். ஒரு அலுவலகம், அதுல உள்ள மேலாளர், ஊழியர்கள்லாம் முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா மேலாளர் வரும்போது என்ன செய்வாங்க? எழுந்து அவங்க நிக்கணும், இல்லாட்டி அவங்க சீட்டு காலி ஆயிரும். அது ஒரு நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஒரு மேலாளர் வரும்பொழுது அப்படி செய்ய வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அதிகாரி, மேலதிகாரி, கீழே உள்ள சாதாரண ஆளுக்கு, போலீஸா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக, ஒரு தனியாருடைய அலுவலகமா இருக்கட்டும், அல்ல ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறைகளா இருக்கட்டும், எம்எல்ஏக்கெல்லாம் முதலமைச்சர் எந்திரிச்சு நிற்பாங்களா இல்லையா? நிற்குவாங்க. எம்பிக்கெல்லாம் பிரதமர் வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த எழுந்து நின்று கொடுக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அதை ஒருவர் பெறுகிற காரணத்தினால அவர் மண்டக்கணம் பிடிச்சவர் என்று உலகம் கருதுறதே இல்லை. இது சகஜம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். எந்திரிச்சு ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் எந்திரிச்சு நின்றாங்கன்னு சொன்னா இதுல என்னங்க இருக்கு? எந்திரிச்சு என்னங்க ஆயிட போகுது? அப்படிதான் உலகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. யாரும் இதை தப்பாக எடுத்துக்கல. உலகத்திலேயே இதையும் தப்பா எடுத்துக்கொண்ட ஒரே ஆன்மீக தலைவர் யாருன்னு தேடி தேடி பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அப்படி நிற்பாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்திலேயே எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவுக்கு விருப்பமானவர்கள் ஒருவருமே கிடையாது. நாங்க எங்கள் உயிரை விட, குடும்பத்தை விட, உலகத்தில் யாரையும் விட நாங்கள் அதிகமாக யாரை நேசித்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசித்தோம். அப்படி விரும்பி விருப்பம் கொண்டிருந்தும் கூட நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களானால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். நாங்கெல்லாம் அமர்ந்திருப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, யாரும் எந்திரிக்க மாட்டோம். ஏன் எழுந்திருக்க மாட்டோம் தெரியுமா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சன வெறுப்பார்கள். அவங்க வரும்போது நாங்க எந்திரிச்சோம்னு சொன்னா அவங்களுக்கு அறவே பிடிக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க. எதுக்கு நான் வர்றதை எந்திரிக்கிறீங்க? நானும் மனிதன், நீங்கள் மனிதர்கள். நான் வருவதற்காக நீங்க எப்படி எழுந்து நிற்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக யாராவது எழுந்து நின்றார்கள் என்று சொன்னா கடுமையாக அவர்கள் கோபப்படுவார்கள், பிடிக்காது. அதனால் நாங்கள் எந்திரிக்கவே மாட்டோம். எந்திரிக்கலன்னா உள்ளத்துல மரியாதை இல்லைன்னு இல்ல, உலகத்து மக்களை விட அவர்களுக்கு எங்களுக்கு உள்ளத்துல இடம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், எழுந்து மரியாதை செய்ய மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை முஸ்னத் அஹ்மது என்ற நூலில 13132வது ஹதீஸாக பார்க்கலாம். 11895வது ஹதீஸ் அதே நூல்ல பார்க்கலாம். திருமதியில 2678வது ஹதீஸா பார்க்கலாம். இதுல என்ன வருகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான யாரும் கிடையாது. அவர்கள் ஒரு சபைக்கு வருவார்களே ஆனால் நாங்கள் அப்ப அமர்ந்திருப்போமே ஆனால் அவர்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். அது பிடிக்காது. இப்படி உலகத்தில் எந்த தலைவரா நடக்கிறாங்களா? ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளிக்கூட வாத்தியாருக்கு இப்படி நடக்க முடியுமா? முடியாது. அந்த உலக உயர்ந்த ஸ்டேஜில் ஒரு மாமன்னராக, மாபெரும் ஆன்மீக தலைவராக இருக்கிறவங்க இதை கூட விரும்பவில்லை என்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இது குறைந்தபட்ச மரியாதையாக கருதப்படுகிறதோ, எந்த மரியாதை கொடுக்கிறதுனால அது கர்வமாக எடுத்துக் கொள்ளப்படாதோ அந்த மாதிரி மரியாதையவே நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு மத குருமார்கள், பெரியவர்கள், மகான்கள் நம்மளா சிலரை நம்மளா கற்பனை வைத்துக் கொண்டு அவங்களுடைய காலில் விழுவதற்கு தயாரா இருக்கிறோம். எந்திரிச்சு நிக்கிறத தடுத்திருக்கிற ஒரு தூதரை தலைவரா பெற்றிருக்கிறோம். தமக்காக எந்திரிச்சு கூட நிற்காதீங்க, எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் என்ன பண்றோம்? காலை தொடுவதும், காலில் விழுவதும், காலக்கழுவி கரைச்சு குடிக்கிறதும், அது மாதிரி காலுக்கு பூஜை செய்யறதும், இவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடக்கிற எண்ணி கண்ணீர் வடிக்க, ரத்த கண்ணீர் வடிக்கணும். சில அறியாத மக்களை இந்த மாதிரி மக்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தின் பேர்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மேலே ஒரு உயர்ந்தவரா? அவங்களுடைய பாதங்களை விட புனித பாதங்களா இவர்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சுக்கிறேன்.
இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை நம்ம தெளிவுபடுத்தணும்னா சில விஷயங்களை தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக சில சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எழுந்து நிற்குதல் இருக்குல்ல, எழுந்து நிற்குதல் என்பதை எழுந்து நிற்கலாம் என்று சில பேர் ஒரு ஆதாரம் காட்டிடுவாங்க. ஆனா அப்படி ஒன்னு ஹதீஸ்கள் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வரும்பொழுது என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவருக்காக எழுந்திருங்கள் சொல்றாங்க. கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை நோக்கி நோக்கி எழுந்திருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த சஅத்ங்கிறவர் மதீனாவுல உள்ள அன்சார்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அந்த தலைவர் வர்றாருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் தலைவரின் பக்கம் தலைவரை நோக்கி எழுந்திருங்கள்னு சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு சஅதுக்கு எந்திரிக்கும் போது அடுத்த ஆளுக்கு எந்திரிச்சா என்ன அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, கேட்குவாங்க. எந்திரிக்கலாம், எந்திரிக்கிறவங்க சொன்னா இது நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்கல்ல, யாருக்கு எந்திரிக்கிறாங்க? சஅதுக்கு எந்திரிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை விட சஅது பெரிய ஆளா? சஅதுக்கு நபிகள் நாயகம் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனா? மதீனாவில் உள்ள சமுதாயத்து தலைவராக இருக்கட்டுமாங்க, அவர் நபிகள் நாயகத்துக்கு கீழே மேலையா? கீழே தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது எதுக்கு எழுந்திருச்சது இல்ல, இது மரியாதைக்கு எழுந்திருச்சு இல்ல. இது எதுக்கு எழுந்திருக்கிறது சொன்னா வரவேற்பதற்காக எழுந்திருக்கலாம். வரவேற்பதற்காக எழுந்திருப்பதுனா என்ன அப்படின்னா, நீ தான் எந்திரிக்கணும், நான் தான் உட்கார்ந்து இருக்கணும் இல்லாம, உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னா வாங்க வாங்க வரவேற்கிறது. எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா நான் எந்திரிச்சு வாங்க வாங்கணும். இதுல யாரும் யாருக்கு மரியாதை செய்யல. இந்த இது எந்திரிச்சு கூடும், இது கூடும். மகள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சு நிக்கிறாங்க. பாத்திமா நாயகி மகள் வீட்டுக்கு வரும்பொழுது ஆமான்னு சந்தோஷத்துல, மகள் வீட்டுக்கு வந்தா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல தந்தைக்கு, அவ மகள் வீட்டுக்கு வரும்பொழுது மாமான்னு சொல்லி சந்தோஷமாக எழுந்து நின்று மகளை வரவேற்கிறார்கள். இது மரியாதையா? அப்ப மகளுக்காக தந்தை எந்திரிச்சு வரவேற்கலாம், தந்தைக்காக மகள் வரவேற்கலாம். வரவேற்புக்காக வேண்டி எழுந்து நிற்கிறது வேற, ஆனா மரியாதைக்கு எந்திரிச்சு நிற்கிறது வேற. இது எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது கேட்டா, மரியாதைக்கு உள்ளது ஒன் சைடு, வரவேற்புக்கு உள்ளது ரெண்டு சைடுக்கும் உள்ளதா இருக்கும். இப்ப வாத்தியார் உட்கார்ந்து இருக்கும்போது மாணவர் வர்றாரு, வாத்தியார் எந்திரிப்பாரா? எந்திரிக்க மாட்டாரு. மாணவர் உட்கார்ந்து இருக்கிற சபைக்கு வாத்தியார் வருவாரு, அப்ப மாணவர் எந்திரிக்கணும். இது மரியாதை. நல்லா விளங்கிருச்சு, விளங்குதா? மேலதிகாரி உட்கார்ந்து இருக்கிற சபையில ஒரு கீழ் அதிகாரி வர்றாரு, வாங்க வாங்க எந்திரிப்பாரா? விடுமாறு தான் ஆட்டுவாரு, பாக்குறமா இல்லையா? அது கீழே உள்ளவங்க அமர்ந்திருக்கும் போது மேல உள்ளவங்க வந்தா எந்திரிக்கணும். மரியாதைக்கு வரவேற்புக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, இருதரப்பாக இருக்குமே. ஆனால் இன்னைக்கு நீ எந்திரிச்சா நாளைக்கு உனக்கு நான் எந்திரிப்பேன், யாரும் யாருக்கு மரியாதை செலுத்தல, ஒருவரை ஒருவர் கண்ணியமா வரவேற்கிறோம். இந்த வரவேற்புக்காக வேண்டி யார் வந்தாலும் நீங்க எந்திரிக்கலாம். யாருக்கு எந்திரிக்கலாம் கேட்டா, நீங்க போனா அவர் உங்களுக்கு எந்திரிக்கணும். ஒரு கௌரவம் பிடிச்சவன் வர்றான், வந்தவன எந்திரிக்கீங்க, அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு மரியாதைக்கு தான் எந்திரிக்கிறாங்க நினைக்கிறான், பேசாம உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன்னா அவன் தெரியலாம், சில ஆட்களை தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவர் வீட்டுக்கு போனா நம்ம எந்திரிக்க மாட்டாரு, இவர் வீட்டுக்கு நாம போனா இவர் எழுந்து நின்று நம்மளை வரவேற்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் பொழுது, அந்த மாதிரி ஆட்கள் வரும் பொழுது அதைத்தான் திருப்பி கொடுக்கணும். அவர் வீட்டில் நமக்கு என்ன கிடைக்குமோ அதைத்தான் நம்ம திருப்பி கொடுக்கணுமே தவிர அவருக்கு மரியாதை செலுத்திடக்கூடாது. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, வரவேற்புக்காக எழுந்து நிற்கிற மாதிரியான சில செய்திகளை காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த நபிகள் நாயகம் எந்திரிச்சதுதான் ஆதாரம். நபிகள் நாயகம் மரியாதைக்கு எந்திரிச்சிருப்பாங்க, வரவேற்புக்கு தான் எந்திரிச்சிருப்பாங்க. அப்ப வரவேற்புக்காக வேண்டி எழுந்து நிற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எதுக்கு அனுமதி இல்ல? மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடியோடு நிராகரிச்சிடுறாங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம் கேட்டா, ஏன் எந்திரிச்சு நிற்கிறத அப்படி மரியாதைக்காக எழுந்து நிற்பதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வணக்கங்கள் இருக்கிற வணக்கங்கள் யாவுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது வழங்கி வச்சிருக்கிறோம். எல்லா வணக்கமும், தொழுகை, நோன்பு, ஜக்காத், எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும்னு வழங்கி வச்சிருக்கிறோம். இப்ப வணக்கத்துல முக்கியமான ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டா தொழுகை. அந்த தொழுகையில ஒவ்வொரு நிலையும் இருக்கு பாருங்க, அது எல்லாம் இறைவனுக்கு மரியாதை செய்யறதுக்காகத்தான் நீங்க என்ன செய்றீங்க, நிக்கிறீங்க. உங்க நிக்கிறது வேற, நிக்கிறது வித்தியாசம் இருக்கிறது. இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவனை கண்ணியப்படுத்துவதற்காக நிக்கிறீங்கல்ல, இந்த நிக்கிறத மனுஷனுக்கு செய்ய முடியாது. ருக்கு செய்றீங்க, குனியறீங்க. குனிகிறது எதுக்கு? நீங்க ஒரு தலைவரை கண்டவனுக்கு குனியறீங்கன்னு வைங்க, இன்னும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிட்டீங்க. அவருக்காக ருக்கு செய்ய முடியாது. நெத்தியை கொண்டு நேரத்தில் வைக்கிறீங்க, சஜிதா, கியாமு, ருக்கு, சஜிதா. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காடுறீங்க, வாத்தியாருக்கு முன்னாடி மண்டி போட்டு அத்தையாத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா அவரை நீங்க வணங்குறீங்கன்னு அர்த்தம்.
தொழுகக்கூடாது, ஒரு மனிதனுக்கு தொழக்கூடாது என்று சொன்னா தொழுகையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தையும் செய்யக்கூடாது, ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு மனிதனுக்காக செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எழுந்து நிற்பது கடவுளுக்கு முன்னாடி இறைவனுக்காக எழுந்து நிற்பதற்கு சமமாகி விடுமோ, அப்படி ஒரு குற்றம் சேர்ந்து விடுமோ என்று பயந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறை தூதரா இல்லாம பேச்சு இல்லைன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா என்ன, அவங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக வேண்டி, மக்களை திரட்டுறதுக்காக வேண்டி, தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி, தங்களுக்கு ஒரு இயக்கம் கட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உண்டாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோமே. அது உண்மைன்னு வச்சுக்கிட்டு உரசி பார்த்தோம்னு சொன்னா, இந்த நோக்கத்துக்கு உண்டாக்குன ஒரு ஆள் இந்த மரியாதை இல்லாம மறுப்பாங்க? உலகத்துல எல்லாருக்கும் செய்யற மரியாதை தானே இது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மேல உள்ள ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறான். எல்லா மனுஷனும் தனக்கு மேல உள்ள ஆட்களுக்கு அண்ணனை கண்டா தம்பி எந்திரிச்சு நிக்கிறான், தகப்பனை கண்டா மகன் எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் தானே இது. இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனா சில வீடுகள்ல மனைவி கணவனுக்கு எந்திரிச்சு நிக்கணும். வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது புருஷன் வந்தாங்கன்னா அவங்க சின்ன மரியாதை கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் நம்ம உலகம் பூரா இது சகஜம் ஆக்கப்பட்டிருச்சு. இஸ்லாம் சகஜம் இல்லைங்குது. அதெல்லாம் அந்த பேச்சு வச்சுக்க கூடாது. மரியாதைக்காக வேண்டி எல்லாம் யார் புருஷனுக்காக பொண்டாடி கூட எந்திரிக்க கூடாது. மரியாதைக்காக வேண்டி வரவேற்கிறதுக்கு மட்டும்தான் எந்திரிக்கலாமே தவிர யாரும் யாருக்கும் எழுந்திருக்க கூடாது என்ற எல்லாருடைய சுயமரியாதையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றும் விதமாக நடந்திருக்கிறாங்களே. இதுல என்ன நோக்கம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நிச்சயமா இது அவங்க உண்டாக்கலன்னு விளங்குதா? இந்த மார்க்கத்தை அவர்கள் சுயநலனுக்கு அவர்கள் உண்டாக்கி இருந்தார்களே, ஆனால் இந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட பெற்றிருக்க மாட்டாங்க. இது கூட வேணான்னு சொல்லுவாங்க, இப்படி கூட எனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுயநலனுக்காக அவங்க எதையும் உண்டாக்கவே இல்லை. நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படிதான், அல்லாஹ்வுடைய வஹயின் அடிப்படையில் தான், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இவ்வளவும் செய்தார்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் இந்த ஆன்மீகத்தை வைத்து எந்த ஒரு பிரதிபலனையும் அடையவில்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதை பார்ப்போம். சுமாமலை இந்த கட்ட காட்டுங்க. அங்கிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்பியல்புகளை பற்றி தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இதில் இறுதியாக நாம் எதை அறிந்து வருகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக நெறியை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த நெறியை சொல்வதன் மூலமாக தமக்கு ஏதாவது அதுல ஒரு பிரதிபலனை, ஒரு லாபத்தை அடைவதற்கு சொல்லியிருப்பார்களா என்று நம்ம உரசி பார்த்தோம்னு சொன்னா, அந்த மாதிரி சொல்வதற்கு கடுகு அளவுக்கு கூட வாய்ப்பு இல்ல. எல்லாத்தையும் நிராகரிச்சு தான் போறாங்க. காலில் விழுவது நிராகரிக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்கிறது நிராகரிக்கிறாங்க, நீங்க தான் எல்லாம் சொன்னா அதை நிராகரிக்கிறாங்க, உங்களை விட்டா யாரு இருக்கான்னு சொன்னா அதை நிராகரிக்கிறாங்க, இப்படி உங்களுக்கு மறைவானது தெரியும் அதை நிராகரிக்கிறாங்க. இப்படி ஆன்மீகத்துல என்னென்ன கிரேட் எல்லாம் உலகத்தில் ஆன்மீக தலைவர்களுக்கு மக்கள் கொடுக்கிறாங்களோ அந்த மாதிரியான கிரேட் எல்லாம் தனக்கு இருக்குன்னு மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அதை நிராகரிச்சு தடுத்து மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். குறைஞ்சபட்ச ஒரு மரியாதையை கூட அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. மக்கள் வழியே ஏமாற தயாராக இருந்த நேரத்தில் கூட கிரகணம் ஏற்படுது, உங்களால்தான் சொன்னா ஒப்புக்க தயாரா இல்ல. இப்படி எல்லாம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அப்பழுக்கற்ற ஆன்மீகத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் அவர்கள் உருவாக்கிட்டு போனாங்க இல்ல ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கிட்டு போனாங்க. இந்த மாமனிதரா வாழ்ந்து இறைத்துவரா வாழ்ந்துட்டு போனாங்களே, அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சில நிகழ்வுகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு செலுத்துவதில் அந்த மக்களோட உங்களுக்கு போட்டி போட இயலாது, யாருக்கும் போட்டி போட இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் இருக்கிறாங்களே, கஷ்டமான காலத்தில் கூட நின்றவர்கள், 300 பேர் தான் இருக்கிற நேரத்தில் கூட தற்கொலை படை மாதிரி ஒரு நிலை, அந்த நிலையில் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். வெற்றியை கிடைக்க வாய்ப்பில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக வீடு வாசல் சொத்து சொத்தெல்லாம் இழந்துட்டு அகதிகளாக அபிசினியாவுக்கும் மதீனாவுக்கும் ஓடுனாங்க. பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிற மாதிரி மஸ்ஜித் நபவியில போய் அந்த திண்ணையில படுத்தே வாழ்க்கையை ஓட்டினார்கள். வீடு இல்ல, வாசல் இல்ல, அணிந்து கொள்ள ஆடை இல்ல, சாப்பிட உணவு இல்ல. இந்த மார்க்கெட் கொள்கைக்காக இதெல்லாம் நாம செய்யல.
அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அன்பு வைக்கிறதுன்னு சொன்னா அவங்களுடைய அன்பு வச்சதுல கால் தூசி அளவு கூட வைக்க முடியாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அதுல அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய பாடமும் ஒரு பெரிய படிப்பினை நமக்கு இருக்கிறது. அதனால நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, மரணிச்சிடுறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மரணிச்சு ஆகணும். அவங்க வந்து அல்லாஹ்வுடைய நேரம் வந்து அவங்க மரணத்தை தழுவிக் கொள்கிறார்கள். தழுவிக் கொண்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய குதிரையில் ஏறி வர்றாங்க, வீட்டிலிருந்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த செய்தி கேட்ட உடனே அவங்க வீட்டில இருந்து குதிரையில் ஏறி வேகமா வர்றாங்க. வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், வந்து வேகமா வர்றாங்க. வந்து பள்ளிவாசலுக்குள்ள செல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சென்று மக்கள்கிட்ட எதுவும் பேசல, நேர பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த ஆயிஷா, பள்ளிவாசலை தாண்டி தான் ஆயிஷா நாயுடைய ரூம், அந்த அறை, அந்த அறைக்குள்ள போகிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு துணியால் போர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உடனே அந்த முகத்தை விலக்கி பார்த்து செய்யறாங்க, அவங்க முகத்தின் மீது இவங்க வந்து முத்தமிடுறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது கவனிச்சுக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நம்ம சொல்லணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்கு முன்னாடி வேறு சில நிகழ்ச்சிகள் அங்க சமுதாயத்தில் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால அவங்களுடைய மரணத்தை அந்த மக்களுக்கு ஜீர்ணிக்க முடியல. அவங்க வந்து தன்னிலையை இழந்தவர்களை போல ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க என்பது அவங்களால நம்பவோ ஏத்துக்கிறவோ முடியல. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போவாங்கங்கிற மாதிரி அப்படி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ள அன்பு, அந்த அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாத அந்த நேரத்தில் அவங்களை நிதானம் இழக்க செஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு சொன்னா, பெரும்பாலான நபி தோழர்கள் என்ன கருத்துக்கு வந்தாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல, 3 குரூப்பா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு சாரார் சொல்றாங்க தூங்குறாங்க, மௌத்தெல்லாம் கிடையாது, தூங்கிட்டு இருக்காங்க, மௌத்தாகல, மரணிக்கல என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க தெரியுமா? இல்ல மௌத்து மரணிச்சுட்டாங்க, ஆனா மறுபடியும் எந்திரிச்சிருவாங்க. மரணம் ஒண்ணு ஒரு சட்டம் இருக்குதுல, ஒரு நியதி இருக்குதுல, அதுக்காக வேண்டி மரணித்து விட்டார்கள், இப்ப கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, திரும்ப ஒருக்கா உயிர் பெற்று வருவார்கள். அப்படி ஒரு சாரார் சொல்றாங்க. இந்த 2 சாரார் தான் அதிகமா இருக்கிறாங்க. குறைந்த எண்ணிக்கையிலான சில சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல யாரா இருந்தாலும் மௌத்தாய்த்தானே ஆகணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கருத்துக்கள் அதுக்கு முன்னாடி பரவி கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப உயர்ந்த நிலையில் போற்றப்படுகிற உமர் ரலியல்லாஹு அறிவுள்ள வந்து ரொம்ப விவரமான ஆள். எந்த அளவுக்கு விவரமான ஆள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களை பாராட்டி இருக்கிறாங்க. இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிலாயித்திருக்கிறாங்க. என்ன பேசினாலும் அது மாதிரி கரெக்டா வஹி வந்துடும். இவர் என்ன அபிப்பிராயம் சொல்றாரோ அதுக்கு ஏற்றவாறு இறைவனிடமிருந்து கட்டளை வந்துடும். சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் ஒன்று சொல்வாரு, இவர் சொன்னதுக்கு ஏற்ப அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரும். அப்படி ஒரு இறைவனுக்கு பொதுவாக ஒரு அந்த கருத்துக்களை இறைவன் நினைக்கிற மாதிரி கருத்தை இவரும் சொல்லுவார். அப்படி ஒரு அந்தஸ்து பெற்றவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டீங்கன்னு யாராவது சொன்னா, மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா தலையை சீவிடும். இந்த வாளுக்கு இரையாயிருவீங்க, இந்த வாழை உருவிக்கிட்டு உங்க வாழ்த்த நாள் இல்லையா, ரொம்ப கடுமையான ஆளு, ஒரே பயப்பட அவருக்கு, அநியாயத்துக்கு போக மாட்டாரு, நேர்மையான ஆளு, ஆனா கொஞ்சம் கடூரமா இருப்பாரு. அதனால என்ன பண்றாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டதாக சொன்னால் அவங்க உடல்ல தலை இருக்காது, சீவிடுவேன். எல்லாம் அந்த பக்கம் அதிகமா சேர்ந்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கருத்து உடையவர்களுடைய குரல் அமைங்கி போச்சு. இந்த மாதிரி கடுமையா நிக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் வர்றாங்க. அவங்க லேட்டா வர்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அடக்கம் செய்யறதுக்கு 3 நாள் ஆச்சுன்னா பாத்துக்கிறேங்க. அவங்க தான் சொன்னாங்க சீக்கிரம் அடக்கம் செய்ய சொல்லி. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே எப்ப அடக்கம் பண்றாங்க? 3 நாள் ஆச்சு புதன்கிழமை தான் அடக்கம் பண்றாங்க. அப்ப 3 நாளுக்கு இப்ப புதன்கிழமை இரவு
அப்ப 3வது நாள் தான் அடக்கம் செய்யறாங்கன்னா பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு எடுத்தாதாங்க அடக்கம் செய்ய முடியும். இறந்துட்டாங்களா இல்லையான்னு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கல, இப்படி அடக்கம் பண்ண விடுவாங்க? இறந்துட்டாங்கன்னு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தா தான் அடக்கம் செய்யற பேச்சே வரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படாம கிடக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குதிரையில வேகமா இறங்குறாங்க. ஒருவேளை வெளியூர் போயிருக்கலாம், அதனால வேகமா வந்திருக்கலாம். என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்பதான் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேல ஒரு விழுந்து அவங்கள முத்தம் விட்டுட்டு சொன்னாங்க, பி அபி அன்த வ உம்மி வல்லாஹி லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌத்தத்தைனி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடலை பார்த்து பேசுறாங்க, மக்கள்கிட்ட பேசாம அந்த உடலை நோக்கி பேசுறாங்க. என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரல, ஒரு மரணம் தான், அதை முடிவு அவ்வளவுதான். இன்னொருக்கா எந்திரிச்சுனா நீங்க இன்னொருக்கா மூத்தாக மாட்டீங்க, மரணிக்க மாட்டீங்க. இத மக்களுக்கு சொல்வத நபிகள் நாயகத்திட்ட பேசுற மாதிரி அந்த மெசேஜ் மக்களுக்கு கொண்டு போறாங்க. 2 மரணத்தை அல்லாஹ் தரல, ஒரே ஒரு மரணத்தை தான் அல்லாஹ் உங்களுக்கு விதித்தான். அந்த விதித்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்படுத்தின மாதிரி ஒரு மரணத்தை தான் உங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஒரு மரணம் இதை உங்களுக்கு வந்து விட்டது, அனுபவித்து விட்டீர்கள், அவ்வளவுதானே தவிர இன்னொருக்கா நீங்க எந்திரிச்சு இன்னொருக்கா மரணிக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று அவங்கள நோக்கி சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அபூபக்கர் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களை சொற்பொழி பண்ணிட்டு இருக்கிறாரு. விட்டக்கூடாது, நபிகள் நாயகம் மௌத்தா போனா சொன்னீங்க, அவங்க எந்திரிச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உடனே அபூபக்கர் வந்த உடனே இஜ்லிஸ் யா உமர், உமரே உட்கார கீழ அப்படிங்கிறாங்க அபூபக்கர் அவர்கள். அபூபக்கர் ரொம்ப விழுந்த ஆள் தான், மன உறுதியில இவருக்கு நிகர யாரும் கிடையாது. அதனால அடுத்தடுத்த அந்த ஆட்சியை கொடுத்தாங்க. உடல் வலிமையில எல்லாம் அபூபக்கர் இருக்கலாம், உமர் உடல் வலிமையில கூட்டினவரா இருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, மன வலிமை இருக்கு பாருங்க, அந்த உறுதி ஸ்ட்ராங், பயங்கரமான உறுதி. கொஞ்சம் எந்த கட்டத்திலையும் அந்த நிதானம் இழக்கவே மாட்டாங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் நிதானம் இழக்கவே மாட்டாங்க. இது கரெக்டா அந்த ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இந்த ஜக்காத்து தரமாட்டோம்னு மறுத்தாங்களே ஒரு கூட்டம், அதுக்கு எதிராக லவ் காத்திரன்னஹும் வல வஹதின்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல வறுமை இருந்துச்சு, அதுக்காக ஜக்காத்து உண்டாக்குனாங்க. இப்பதான் நல்ல சிரிப்பாகி போச்சு, இப்ப என்னதுக்கு ஜக்காத்து என்று சில சாரார் பேச ஆரம்பிக்கும் பொழுது உமர் கூட அந்த பேசாம விட்டுலாங்கிற மாதிரி பார்த்தாங்க. முடியவே முடியாது, யுத்தம் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஒட்டகம் கட்டின கயிறை ஜக்காத்தா கொடுத்து கொண்டிருந்து, அந்த மாதிரியான ஜக்காத்தை நீங்கள் மறுத்தால் கூட நான் யுத்தம் செய்வேன், உங்களுக்கு எதிராக போராடும். அவ்வளவு உறுதியானால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்க, உமரே உட்காரு, உட்காரு அப்படிங்கிறாங்க. அவர் மறுத்துறாரு, முடியாதுங்கிறாரு. உடனே என்ன செய்யறாங்க, அப்படியே உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உனக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் தான் எல்லாத்துக்கும் அடுத்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலேயே காட்சி தந்துட்டு போயிருந்தாங்க. தொழுகிற நேரத்தில் எத்தனை நேரத்தில் அபூபக்கரை தொழுகி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி இருக்காங்களே, அவங்க போய் மறுப்பாங்க. எங்க அத்தா எங்க தகப்பனார் ரொம்ப கோழை மனசு உள்ளவர், உங்க இடத்துல அவர் நின்றார்னா அவர் தாங்க முடியாது, அதனால நீங்க உமரை தொழுகி சொல்லுங்க அப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கல. அபூபக்கர் தொழுகி சொல்லுங்க. இப்படி எதுவா இருந்தாலும் அபூபக்கர் தான், தனக்கு அடுத்து அபூபக்கர் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் தனக்கு அடுத்தவராக காட்டிட்டு போனதுனால மக்கள்கிட்ட யாருக்கு அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் மீது அதிக மரியாதை இருந்தது. இவர் மக்கள்கிட்ட சொற்பொழிவு நிகழ்த்தி உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மக்களை, அவரை உட்கார மாட்டேங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நோக்கி பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் அபூபக்கர் போயிட்டாங்க. அக்பல் நாசு இலைகி தரக்கு உமர், எல்லாம் அபூபக்கர் நோக்கி சென்று விட்டார்கள். உமர் அம்போடு விட்டுட்டு போயிட்டாங்க. உமர் தனியாக படிக்கிறார். மக்கள் என்ன பேசுறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்கள் அம்மாபாது இறைவனை புகழ்ந்து போற்றி விட்டு செல்கிறார்கள். ஒமன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, உங்கள யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குறவங்க இருந்தா தெரிஞ்சுக்கிறங்க,
அவங்க நிச்சயம் மரணித்து விட்டார்கள், மாத்த உறுதியாக மரணித்து விட்டார்கள். மன்கான மின்கும் யாபுதுல்லாஹ, உங்களில் அல்லாஹ்வை வணங்குவோர் யாராவது இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்தான் சாகாமலே உயிரோடு இருக்கக்கூடியவன், மரணிக்காமலே உயிரோடு இருக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்? ஒருவர் இறக்கவில்லை, சாகாமலே இருப்பார் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அவர் அல்லாஹ் வாக்குறீங்க. இறப்பே வராது, இறக்கவே மாட்டாரு, ஒரு காலத்திலே மரணம் வராது என்று ஒருவரை பற்றி நீங்கள் நினைத்தாலேயே இறைத்தன்மையை அவருக்கு கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தன்மையில ஒரு தன்மை அல் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய தனித்தன்மையா இருக்கிறது. அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க மாட்டார்கள் சொல்றாங்களே, அப்ப கடவுளாக்குறாங்க. அதான் திட்டு காட்டுறாரு. ரசூலுல்லாஹ் மரணிக்கலன்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி சொன்னா அவங்க நீங்க அல்லாஹ் வாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் வாக்க பாக்குறீங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நீங்க வணங்குறாங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அவன் தான் மரணிக்காமலே உயிரோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அழுத்தமா உமரில் இல்லாம போட்டு வச்சிருந்த அந்த கருத்தை எல்லாம் மாற்றுகிற விஷயமாக வலிமையாக இந்த கருத்தை சொல்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க என்று கேட்டா, இன்னும் அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். என்ன ஓதி காட்டுறாங்க? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், குர்ஆனுடைய வசனம். தான் சொல்வதை எப்படி மக்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது, ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை. முகமது இருக்காங்களே, குர்ஆன் வசனம் இது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரை தவிர வேறு இல்லை, தூதர் தான், அல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் தன்மை பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கது கலத்து மின் கபில் ருசுல், அவர்களுக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்தாவு குத்தில் அங்கலாவுத்துமலை ஆக்காவிக்கும், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்காக, இறந்து விட்டார்கள் என்பதற்காக வந்த வழியை திரும்பி விடுவீர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி உஹது போர்க்களத்தில் இறங்கின வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை இந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் தூதர் தானே சொல்றான், அவங்க மரணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றானே, மரணமே வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, தப்பு இல்லையா இது? அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாத்தமா நீங்க எப்படி அந்த முடிவு எடுக்கலாம் என்று அந்த சான்றுகளை என்ன செய்யறாங்க, எடுத்து போடுறாங்க. இன்னும் பல அறிவிப்புகள் வேற வேற சான்றுகள் எல்லாம் வருகிறது. இன்னக மையத்துன் ஓ இன்னகும் மையத்தும் மையத்தும், நீர் மரணிக்கக்கூடியவர் தான், அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் எடுத்து அடுக்கடுக்காக எடுத்து போடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தூக்கி போட்ட உடனே, அந்த வசனத்தை எடுத்து போட்ட உடனே அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்பதான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கின மாதிரி நினைக்கிறாங்க. குர்ஆன்ல இருக்கிறது, அந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். ஆனால் அந்த கவலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை தாங்க முடியாத அதிர்ச்சி அவர்களுக்கு அதையெல்லாம் மறக்க செஞ்சிருச்சு. அந்த யாவத்துக்கு வரல, குர்ஆன்ல இருக்கிற அந்த வசனம் அவர்களுடைய நினைவுக்கு வரல. அப்ப நினைவுக்கு வரல என்ன உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இதை சொன்ன உடனே அப்பதான் அந்த ஆமா இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, நம்ம அத மரணத்துல நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு தெளிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்கிறவங்க எல்லாம் அதை ஓதிக்கிட்டே போனாங்களாம். உமா முஹம்மது இல்லா ரசூல் எல்லாம் அந்த கருத்து வந்துட்டாங்க. உமா முஹம்மது இல்லா ரசூல் கலத்து மின் கபில் ருசுல் என்ற வசனத்தை எல்லாரும் கேட்கிற ஆட்கள் எல்லாம் நினைஞ்சாங்க, ஓதிக்கிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, உமர் இல்லான்னு கையில வச்சிருந்தாரு வாளு, இத போட்டவன் அபூபக்கர் போட்ட அந்த குர்ஆன் வசனத்துல அது கீழே வந்துச்சு. அவரே மாறிட்டு ஆடி போயிட்டார். ஆகா, பெரிய தப்பு பண்ண இருந்தோமே, நம்ம பெரிய தவறா மற்ற சமுதாயம் செஞ்ச மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்துக்குரிய ஆள் ஆக்க பார்த்தோமே, நம்முடைய அன்புதான், அன்புக்கு தான் உணவு நல்லா வழங்கணும். இந்த மாதிரி அவங்க சிலிப்பானதுக்கும் காரணம் என்ன? அன்புதான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரிலாம் வணங்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அவர்களுக்கு அன்பு இருக்கிறது. இந்த வணங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ புகழ்றன்னு சொல்றாங்களே, அவர்களுக்கு அன்பு இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு நெறிப்படுத்தப்படணும், ஒழுங்குபடுத்தப்படணும், வரையறுக்கப்படணும். அப்படி படல் என்று சொன்னா அதுல பலதெய்வ வணக்கம் உண்டாயிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு புரிஞ்சிருந்தாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்துக்கு எல்லா மக்களும் வந்துட்டாங்கல்ல, வரலாம். இது வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன நினைக்கலாம், நம்ம மௌலிதுக்கு ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராவாங்க நினைத்திருப்பீர்கள், ரபியுல் அவ்வல் 12க்கு வருவார்கள் என்று நீங்க நினைத்திருப்பீர்கள்.
நாம பேசுற அவங்களுக்கு கேட்கும் நினைத்திருப்பீர்கள். அவங்களுக்கு நம்ம செலவாத் சொன்னா அவங்க காதால விளங்குவாங்க நினைத்திருப்பீர்கள். அதெல்லாம் அன்புனால அப்படி நினைக்கிறீங்க. அந்த அன்பு இருக்க வேண்டியதுதான். அன்பு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நபிகள் நாயகத்தை கொடுக்கிற மாதிரி உங்களை தள்ளிவிடக் கூடாது. நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவங்க, நீங்க தான் ரிஸ்க் தர்றவங்க, நீங்க தான் நோயை தீர்க்கிறவங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது அல்லாஹ் ரசூல் மைதீனேன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வையும் சொல்லி அல்லாஹ்வோட சேர்த்து ரசூலையும் சொல்லி ரசூலோட சேர்த்து மொய்தீனையும் சொல்றாங்க. மொய்தீன் அவருக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் உண்டு? அவருக்கு வைக்கல நாலு கலிபாக்களுக்கு பெரிய ஆள் அவரு. அவர் நல்லடியார கட்டடியாராங்கிற கூட சொல்ல இயலாது. அல்லாஹ் தீர்மானிப்பான். அவரை போய் என்ன செய்யறது? அப்படியா கூப்பிடக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் விட்டுங்க, திருத்திடலாம். அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்திருக்கிறோங்கிற பேர்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிவந்ததாக சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு பிடிக்காததையும் அவங்க தடுத்ததையும் அவங்க பேர்லயே செய்யறோம். அவங்களுடைய இஸ்லாத்தின் பேர்லயே செய்யறோம். அவங்க இஸ்லாத்தின் பேர்லயே கூடு எடுக்கணும். அவங்க இஸ்லாத்தின் பேர்ல கந்திரி கொண்டாடுறோம். பெரியார்களை மன்னிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நேர்ச்சை பண்றோம், காணிக்கை செலுத்துறோம், அவங்களுக்கு வழிபாட்டு தலங்களை எழுப்புகிறோம், கையேந்துகிறோம், கோரிக்கைகளை முன்வைக்கிறோம், உண்டியல்ல காணிக்கை போடுகிறோம், பல நாட்கள் போய் தங்குகிறோம், அங்குள்ள பொருட்களை புனிதமானவை என்று எடுத்து உண்ணுகிறோம், சாப்பிடுகிறோம். இப்படி எவ்வளவு காரியங்கள் பண்றோம். இதெல்லாம் இந்த இவ்வளவு நாள நீங்க கேட்டீங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை, அதுல இதெல்லாம் ஆதாரம் இருக்குதா? இப்படித்தான் நபிகள் நாயகம் உங்களை ஒரு சமுதாயத்தை உருவாக்கத்தை நினைச்சாங்களா? இப்படித்தானே இருந்தாங்க, ஏற்கனவே ஆல்ரெடி இருந்தாங்களே, அதை மாற்றவுல வந்தாங்க. இப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ, நம்மள உள்ள தமிழகத்தில் முஸ்லிம்கள்ல பல பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரியான காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை மாற்றி அமைக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எதை மாற்றி அமைச்சாங்களோ அதை அவங்க பேர்லயே உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு பரிதாபகரமான நிலையை பார்க்கிறோம். இது நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டிய சம்பவம் என்ன? அத்தனை சஹாபாக்களும் ஏகமனதாக ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். நம்மள சில பேர் நினைக்கிற மாதிரி தப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பில் நிலைத்தால் இறைத்தன்மையில் ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்கலாம், தவறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு சுட்டி காட்டினவன் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டாங்களா? உடனே கைவிட்டாங்களா? விடாட்டி என்ன ஆயிருக்கும்? இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னும் தனியா நின்று இந்த அழுத்தமா அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நபிகள் நாயகத்துக்கு தான் அங்க வழிபாட்டு தலம் இருக்கும், சிலை வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் தர்காவாயிருக்கும், அங்க சமாதியில கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க நினைவுக்காக வேண்டி. அப்படிதான் இஸ்லாம் இல்லாம போயிருக்கும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அழுத்தமாக சொன்னதும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அடக்கம் செய்யணும். மரணித்து விட்டார்கள் தான், சந்தேகம் கிடையாது. என்ன மரணித்துட்டார்கள் முடிவெடுத்தா தான் அடுத்த ஆட்சியாளர் யாருன்னு முடிவெடுக்கணும். அது வேற காலியா கிடக்குது, தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஏன் இறந்தே போகல எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க தேர்ந்தெடுக்க முடியும்? இறந்து போகலன்னு சொன்னா தேர்ந்தெடுக்க முடியாது. அப்ப இறந்து போகலன்னு சொல்லிட்டு அது வேற பெண்டிங்கா கிடக்குது, அடக்கம் செய்யப்படாம கிடக்குது. இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அழுத்தமான போதனை அந்த மக்கள் அப்படியே மாற்றி அமைத்து அப்புறம் என்ன முடிவுக்கு வராங்க அதான் கவனிக்கணும். ஆரம்பத்தில் வந்த முடிவு இருக்கக்கூடாது. நாங்க உமரை போல இருக்கணும்னு சில பேர் விருதாவாதம் பண்ணுவாங்க. உமரை போல இருங்க, உமரை போல இருந்ததுன்னா என்ன செய்யணும்? உமரை மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் தப்பா பேசிட்டு இப்ப அபூபக்கர் மாதிரி விஷயம் தெரிஞ்ச விட்டுருங்க, திரும்பிக்கிறீங்க. உமரை நீதிக்கலையே, கையில இருந்த வாழ் கீழே விழுந்துருச்சே, இல்லை இல்லைன்ற புரியாத நின்றார் அவரு. எல்லாரும் சேர்ந்து அவங்க அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமுதாயம் நம்மளை விட கோடி கோடி மடங்கு அன்பு அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது வைத்திருந்தும் கூட அவங்க தடுமாறல, சிலிப்பாவல, கொள்கையை விடல, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் எதுக்கு உழைச்சாங்களோ, எதுக்கு பாடுபட்டாங்களோ, இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இவ்வளவு பகிரத பிரயத்தனம் பண்ணினார்களோ, இவ்வளவு சிரமப்பட்டார்களோ, எல்லாத்தையும் வீணாக்க இருந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியினால காப்பாற்றப்பட்டுச்சு இஸ்லாம். அதனால தூய்மையான வடிவத்தில் நம்ம கையில இஸ்லாம் கிடைச்சிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறதுக்குரிய அளவுகளை விளங்கிக் கொள்ளணும். மதிக்கிறதா என்ன? நம்மளா வாயில வந்தாலும் அடிச்சா மதிக்கிறதா? இல்ல. நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா என்ன? அவர்களுக்கு செய்யற கண்ணியண்டா என்ன? உண்மையில நமக்கு அவர்கள் மீது முகபத் இருந்தா நம்ம என்ன செய்யணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை விட முடியாது, தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது செய்யக்கூடாதுன்னு முதல்ல விளங்கிக்கிறேன். இன்னைக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்ன? எது செய்யக்கூடாது? அவங்களை அல்லாஹ் வாக்குற வேலையை செஞ்சுறாங்க. அவங்களே செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு கீழே உள்ள யாருக்கும் செய்யாதீங்க. இது இன்னைக்கு விளங்கிக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபிகள் நாயகம் இவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கை நிறைய தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம என்ன செய்யணும், நம்ம எப்படித்தான் அவர்களை கண்ணியப்படுத்துறது என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம இறுதியாக நாளைக்கு அறிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சிறப்பியல்புகளை பற்றி அறிந்தோம். இந்த சிறப்பியல்புகளை பற்றி இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்பதால் தான் சுருக்கி தரப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சிறப்பியல்புகளை பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கிறது. இருந்தாலும் ரொம்ப ஒரு தேவையான நிகழ்ச்சிகளை மாத்திரம் அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக உங்களுக்கு எடுத்து தரப்பட்டிருந்தது. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாமனிதன் விளங்கிட்டோம். அவங்க மற்ற தலைவர்கள் போல இல்ல, அவங்க நம்மளை ஏமாத்தல, நமக்கு சுத்தமான வழியை காட்டினாங்க, ஒரு தூய்மையான அப்படிதான் நம்ம மதிக்கிறோம் இல்லையா? இதுல எல்லாம் உண்மையாகவே நம்ம அவங்களை மதிக்கிறதா இருந்தால் நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்ல? ஒரு ஆளை மதிக்கிறவன்னு சொன்னா அவருக்கு என்ன பண்ணணும் என்று பார்க்கணும். தந்தையை ஒரு மதிக்கிறார், தந்தையை மதிக்கிறார் என்ன, தந்தையை புகழ்ந்து நோட்டு குடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு, ஆனா தந்தையை மதிச்சவர் ஆயிடுவாரா? தந்தைக்கு அதுக்கு விளம்பரம் பேப்பர்ல அரப்பங்க விளம்பரம் கொடுத்துட்டே இருக்காரு, தந்தையை மதிச்சவர் ஆயிடுவாரா? தந்தையை மதிக்கிறவர் என்பது தந்தையுடைய நல்ல விஷயங்கள் சொற்களை கேட்டவர் நடக்கணும், கட்டுப்பட்டு நடக்கணும். அதுக்கு பேர் தான் தந்தையை மதிக்கிறது. தந்தை சொல்ற எந்த சொல்லையும் கேட்க மாட்டாரு, ஆனா பேப்பர்ல என் தந்தையை போல யாரும் இல்லைன்னு முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாரு. என்ன ஆகும்? இது எல்லாம் எடுப்படாது. அந்த அடிவில் இது தந்தையை மதிக்கிறோம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் மதிக்கிற நெசமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை மதிக்கிறத விடுங்க, அல்லாஹ்வை நீங்க மதிக்கிறதா கூட என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் கூட முகமது ஆகிய தூதராகிய என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசம் நமக்கு இருந்தால் அவர்கள் சொன்ன அப்படியே கட்டுப்படணும். அவங்க ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக என்ன செய்யணும்? கட்டுப்பட்டுறணும். இன்னமா கான கௌலல் முஃமினீன, முஃமின்களுடைய சொல் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது அய்யகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே எஸ் ஓகே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க ஓகேன்றணும், அப்புறம் பேசவே கூடாது. அப்ப அல்லாஹ்வும் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்களேயானால் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லி காட்டுகிறான். வமா கான லில் முஃமினீன வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அய்யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், மூமினான இறை நம்பிக்கை உள்ள ஆண்களாயினும் பெண்களாயினும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால், தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுய முடிவு செய்வதற்கு அதிகாரம் இல்லை, சுய விருப்பம் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிற முறை என்னன்னா, அவங்க ஒன்று சொன்னாங்கன்னு தெரியுதா, ஊர் எழுத்தாலும் நம்ம அதை கடைபிடிக்கணும், உலகம் எழுத்தாலும் கடைபிடிக்கணும். அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு வந்தாலும் அதை கடைபிடிக்கணும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடைபிடிக்கணும், எவ்வளவு நஷ்டமா இருந்தாலும் கடைபிடிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறதை பின்பற்றுவது என்ற முறை இதுதானே தவிர நேசிக்கிறோம் பாடல் பாடுவதனாலேயோ விழா கொண்டாடுவதனாலேயோ அவர்களுக்காக வேண்டி எப்படி சந்தோஷப்பட்டு செலவாத்து சொல்லி கண்ணில் ஒத்துக்கொள்வதனாலேயோ அதெல்லாம் கிடையாது. பின்பற்றணும். அவங்க எதுக்கல்ல அனுப்புனா ஒமா அர்சல்னான் ஒரு ரசூலும் இல்லா அலிவுத்தா பிஇذنில்லா, எந்த தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவருக்கு மக்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு தான் அனுப்புகிறோம். கட்டுப்பட்டு நடக்கிற தலைமைத்துவத்துக்கு தான் அனுப்பப்படுறாங்க, கொண்டாடுறதுக்கு அனுப்பப்படல. அவங்க சொல் கேட்டு நடக்கிறதுக்கு எல்லா தூதர்களை அனுப்புகிறான். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மளை கொஞ்சம் உரசி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு எந்த விதமான அன்பு குறைவு கிடையாது. ஆனா நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இருக்குதா? சிலர் தெரியாம இருந்தா கூட எல்லாம் மன்னிச்சுக்கிறோம், நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லைன்னு தெரிந்து கொண்ட எத்தனை காரியங்களை தைரியமா செய்யணும். இஸ்லாத்துல வட்டி இல்லைங்கிறது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தெரியும். இஸ்லாத்துல வட்டி தடை செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி முஸ்லீமை விடுங்க, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தெரியும். எத்தனை முஸ்லீம் பேருக்கு நபிகள் நாயகம் 3 ஆகலாம், ஒரு நபிகள் நாயகத்தின் மீது நபிகள் நாயகத்துக்கு மீளாதுக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்கிற ஆகலாம். இவங்க என்ன செய்யறாங்க? வட்டி வாங்குறாரு. முஸ்லீமா இருக்கிறாரு, வட்டி வாங்குறாரு, இல்ல வட்டி கொடுக்கிறாரு. முன்ன வட்டி வாங்குறவரா இருக்காரு, அல்ல வட்டி கொடுக்கிறவரா இருக்கிறாரு.
நீங்க என்ன நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்க? நீங்க என்ன அவங்கள தலைவரை ஏத்துக்கிட்டீங்க? நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிட்டது ஆக முடியும்? கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு இந்த வட்டிங்கிறது. இதுல வீழ்ந்து கிடக்கிறவங்களை பாக்குறோம். இதெல்லாம் எடுபடாது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிக்காது. வரதட்சணை வாங்குறாங்க. வரதட்சணை வாங்குறது தப்புன்னு தெரிகிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா? மார்க்க அறிவு தேவையா? கண்ணால பார்த்தா தெரியும், அநியாயம் அக்கிரமம் தெரியுது, பார்த்தாலும் தெரியுது. ஒரு பெண்ணிடத்துல வரதட்சணை கேட்கறது என்ன நியாயம் இது? அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, ஒரு பெண்ணு எவ்வளவு சிரமப்படுறா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம ஒரு சிரமமும் இல்லையா? அப்ப பிள்ளை பெறதுல இருந்து, சுமக்கிறதுல இருந்து, பால் ஊட்டுறதுல இருந்து, அதுக்கு சவரட்னை செய்யறதுல இருந்து எவ்வளவு சிரமங்கள். தாய் உண்டெல்லாம் இழந்துட்டு வர்ற, அப்படி கண்ணால பாக்குறோம் அவ்வளவு விஷயங்களையும். பார்த்துக்கிட்டு என்ன பண்றோம்? பள்ளிவாசல வச்சுட்டு வரதட்சணை வாங்குறோம். வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி, அதுக்கு ஜமாத் தலைவர், அதுக்கு மார்க்க அறிஞர்கள் பாத்தியா? என்ன ரசூலுல்லாஹ் நம்ம மதிக்கிறோம்? நபி இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது, தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தெரிஞ்சு வரதட்சணை வாங்குறது தப்புண்டு, அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சுக்கிறான் வரதட்சணை வாங்குறது தப்புன்னு சொல்லி, மார்க்க அறிவு இல்லாதவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு தீமை. அப்ப நாம பெண்களுக்கு மகர் கொடுக்கணும், பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்கணும் என்று திருமறை குர்ஆன் தெளிவா சொல்லும் பொழுது, நம்ம மார்க்கத்தின் பெயரால நடக்கிற கல்யாணத்துல அன்னிக்காக சின்ன திங்கிறோம். நிக்காக என்னுடைய வழிமுறை, அதுல வரதட்சணை வாங்குறோம், வாங்கி கொடுக்கிறோம், பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு செய்யறோம். இது என்ன இதா ரசூலுல்லாஹ் மதிக்கிற முறையா? இப்படி ஒண்ணு எதை எடுத்து பாருங்களேன். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிறீங்க, நேர்மை இருக்குதா? வியாபாரம் பண்றோம், எவ்வளவு நாணயம், எவ்வளவு நேர்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கா 10 காசு மோசடி பண்ணிருப்பாங்களா? எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வியாபாரத்துல நேர்மை இல்ல, கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்ல, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்டுறது, அளவு நிறுவல் மோசடி பண்றது. என்ன நபிகள் நாயகத்தை நீங்க மதிக்கிறியா? நபிகள் என்ன சொன்னாங்க? ஏற்கனவே சொன்னமா இல்லையா? மோசடி செய்தவன் ஒட்டகத்தை தோல்ல சுமந்து கொண்டு வருவான், ஆட்டை மோசடி செய்தவன் ஆட்டை சுமந்து கொண்டு வருவான். வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? யா முகமது அகிஸ்னி, முகமதே என்னை காப்பாற்றணும்னு கேட்பான். முடியாது. லா அம்லிக்கு லக மினல்லாஹி ஷையா, உன்னை என்னால காப்பாற்ற முடியாது என்று சொல்லிடுவேன். இப்பவே எச்சரிச்சு ஜாக்கிரதை, நான் காப்பாற்ற முடியாது என்று சொன்னாங்களே. இதை தெரிந்து வைத்துக் கொண்டு எவ்வளவு மோசடி பண்றோம். பங்காளி துரோகம் செய்யறோம், சொந்தக்காரனுக்கு மோசடி பண்றோம், நண்பர்களுக்கு மோசடி பண்றோம், வாங்கிய கடனுக்கு மோசடி பண்றோம், தொழில மோசடி பண்றோம், அளவு நிறுவையில மோசடி பண்றோம், எல்லா வகையிலையும் நடந்து கொண்டிருக்கிறோமே. சிந்திச்சு பார்க்க வேணாமா? இதெல்லாம் நபிகள் நாயகத்தை பின்பற்ற முறை கிடையாது. அதே மாதிரி என்ன செய்யறோம்? மோசடி பண்றோமா? துரோகம் செய்யறது, பொய் சொல்றது, புறம் பேசுறது, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, வணக்க வழிபாடுகளை தனியா வர்றேன். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கிற பல விஷயங்களை செய்யறீங்களா இல்லையா? தப்புன்னு நல்லா எத்தனை விஷயம் தண்ணி அடிக்கிறானுங்க. பெருசா நபிகள் நாயகத்தை சொன்னா கோவம் வருது, அவளத்துக்கு ஓடுறாங்கிறான், தண்ணி அடிக்கிறான். நீ என்ன நபிகள் நாயகத்தை மதிக்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முஹப்பத் இருந்தா தண்ணி அடிப்பியா? குல்லு முஃப்திரின் முஸ்கின் ஹராம், கேடு தரக்கூடியதும் போதை தரக்கூடியதும் ஹராம்னு சொன்னாங்களே. அந்த அந்த அவங்களுடைய வழி வந்த ஒருத்தன் தண்ணி அடிப்பானா? முஸ்லீம் எப்படி தண்ணி அடிக்கிறவனா இருப்பான்? முஸ்லீம் எப்படி கஞ்சா அடிப்பான்? முஸ்லீம் எப்படி உடலுக்கு கேடு தரக்கூடிய பாவனைகளை பயன்படுத்துவான்? அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம செய்வோமா? அது செய்யறோம். கொஞ்சம் கூட குச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதை செஞ்சுட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான தீமைகளும் அப்படித்தான் இருக்கிறோம். இது சாதாரணமா கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், இது விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? கொள்கை விஷயத்தை எடுத்துக்கிறீங்களா? கொள்கையில நல்லா தெரியுது. இஸ்லாம்டா லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியுது. பெரிய பாரதூரமான ஆராய்ச்சினா வேண்டியதில்லை. இஸ்லாத்தினுடைய கொள்கை ஓரிரை கொள்கை, ஒரு கடவுள் தான், ஒரு கடவுளை தவிர வேற கடவுள் இல்ல, அவனுக்கு தான் எல்லா வணக்கமும், அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும், அவனுக்கு தான் எல்லா வழிபாடும், அவனுக்கு தான் எல்லா சக்தியும், அவன்கிட்ட தான் கேட்கணும், அவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற நாம நபிகள் நாயகத்தின் அன்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டு எவ்வளவு அநியாயம் பண்றோம். எவ்வளவு நேர்ச்சி, யாருக்கு நேர்ச்சி பண்றீங்க? பெரியார்கள் பெயரால, மகான்கள் பெயரால அறுத்து பழியிடுறேன்னு சொல்றீங்க. இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? எந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இப்படிலாம் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன வணக்கங்கள் எவ்வளவு செய்றீங்க? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு சமாதியை போய் சுத்திட்டு வந்தா ஹஜ் செய்ய நன்மைங்கிறீங்க. கால்நடையாகவே நீங்க நேர்ச்சி செய்து கொண்டு ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு, அடக்க தலங்களை நோக்கி பிரயாணம் மேற்கொள்கிறீர்கள். அங்க போய்கிட்டு முறையிடுகிறீர்கள், அங்க பிரார்த்தனை செய்கிறீர்கள், பலவிதமான கோரிக்கைகளை வைக்கிறீங்க. நோய் வர முடியல, நொடி வர முடியல, வறுமை வர முடியல, கஷ்டம் வர முடியல, எல்லாத்துக்குமே அல்லாட்ட கேட்கறதுல எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் என்ன நபிகள் நாயகம்? இதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு தான் வந்தாங்களா நபிகள் நாயகம்? இந்த மாதிரியானதெல்லாம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தாங்களா? இல்லையே.
அங்க காபத்துல்லாவுல வந்து இப்ராஹிம் நபியுடைய சிலை வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் நபியுடைய சிலை வைத்திருந்தார்கள். அவங்கள தான் வழிபட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டனார் தான் நபியை தானே கூப்பிடுறாங்கன்னு விட்டாங்களா? அதுக்கு வெளிப்பட சொன்னாங்க, வைக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா கடவுள் நினைச்சாக செஞ்சாங்க. அல்லாவிடத்தில் எங்களுக்காக பெற்றுத் தருவார்கள், ஹாவுலாய் சிபாவுனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் சொல்லி வணங்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் ஒழிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொள்கையில கரெக்டா இருக்கிறோமா? அப்ப ஒரு ஈமான் உள்ளவனா இருந்தா, நபிகள் நாயகத்தை மதிக்கிறவங்களா இருந்தா, நபிக்கு கொடுக்காத மரியாதை எவரு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்காத மரியாதை நீங்க இன்னொரு கொடுக்க தயாரா இருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு சமாதி கிடையாது, நீங்க சமாதி கட்டுவீங்க. அவங்க இடத்துல யாரும் செய்தா செய்ய முடியாது, நீங்க செய்வீங்க, மத்தாருக்கு செய்வீங்க. அவங்களுக்கு சந்தன கூட கிடையாது, நீங்க என்ன சந்தன கூட எடுப்பீங்க. அவங்க இடத்துல கையெழுந்த முடியாது, அடிச்சு பிச்சு போடுவான். நீங்க அடுத்த இடத்துல ஏறுவீங்க. நீங்க நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்களா? இது மதிக்கிற முறையா? மதிக்கணும். சரி, மதிக்கிற நபிகள் நாயகத்துக்கு மதிக்கிறதா என்ன நமக்கு சொல்லி தந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்று தந்தாங்க? ஒன்னே ஒண்ணு கற்று தந்தாங்க. என்ன தெரியுமா? நீங்க வந்து ஸலவாத்து சொல்லுங்க எனக்குண்டாங்க. மன் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா. ஒருவன் எனக்காக ஸலவாத்து சொன்னானேயானால் அவனுக்காக 10 முறை அல்லாஹ் வந்து 10 மடங்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள். ஸலவாத்துன்னு சொன்னாங்க. ஸலவாத்துன்னா என்ன? ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்? ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா இதெல்லாம் பண்ணுவீங்களா? அவ்வளவு பெரிய நபிகள் நாயகத்துக்கு, நம்ம உயிருக்கும் மேலா மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் என்ன என்று சொன்னால், அவர்களுக்காக ஸலவாத்து, அவர்கள் நினைவு கூறக்கூடிய முறை என்ன? அவர்களை நினைவு கூற நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய முறை என்ன? ஸலவாத். ஸலவாத்துனா என்ன? ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஸலவாத்துடைய அர்த்தத்தை வச்சாலே விளங்கிக்கலாம். என்ன ஸலவாத்துக்கு அர்த்தம்? நீங்க தொழுகையில ஓதுறீங்க ஒரு ஸலவாத், அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அந்த ஸலவாத்துக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக. வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல. வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல என்ன செய்ய? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருள் புரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரி என்று நபிகள் நாயகம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கிற துஆ தான் ஸலவாத். அவங்கள்ட்ட கேட்கிறது அல்ல, அவங்களுக்காக நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறது. இந்த ஸலவாத்தை விட்டுருங்க. நீங்க உங்க பேரை கேட்டவன என்ன சொல்லுவீங்க? ஒருவர் பேரை கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக என்று அர்த்தம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலைஹின்னு சில பேர் சொல்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அவங்களுக்கு அருளும் பாக்கியமும் வழங்கு அப்படின்னு அர்த்தம். எந்த ஸலவாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஸலவாத்துகள்லாம் என்ன அர்த்தம் தருது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டுவது, அதுதான் ஸலவாத். அவங்களுக்காக நம்ம வேண்டுவதா? அவங்களுடைய தரஜா என்ன? அவங்களுடைய கிரேட் அந்தஸ்து என்ன? நாம எங்க இருக்கிறோம்? அவங்களுக்கு நம்ம வேண்டுவதில் என்ன அர்த்தம்? அவங்களோட மேல அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த வேண்ட சொல்லலைன்னா அவங்கள்ட்ட வேண்டுவாங்களா மக்கள். அதை தடுக்கிறதுக்காக வேண்டி என் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குதா, எனக்காக அல்லாட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்காகவே நீங்க அல்லாட்ட கேட்கணும்னா அப்ப உங்களுக்கு நீங்க அல்லாட்ட கேட்டுக்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. என்னோட எந்த உரம் வச்சுக்கிற கூடாது, என்னைய கூப்பிடக்கூடாது. எனக்காக வேண்டி அல்லாட்ட நீங்க தான் பேசணும் என்று சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மரியாதையே என்ன? அவங்களுக்கு செலுத்துற சரியான அன்பு என்ன? அவங்க மீது உங்களுக்கு அதிகமான பிரியம் இருந்தால், யா அல்லாஹ் அழகான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்தாங்க, இவ்வளவு அற்புதமான மார்க்கம், எங்களை அறிவுபூர்வமா வாழ செய்யற ஒரு மார்க்கம், மூடநம்பிக்கை இல்லாம வாழ செய்யற மார்க்கம், சுயமரியாதையோடு எங்களை வாழ செய்கிற மார்க்கம், கெட்ட வழியிலிருந்து எங்களை திசை திருப்புகிற ஒரு மார்க்கம், எங்களுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தாத மார்க்கம், எங்கள் ஆரோக்கியத்தை கேடுதராத மார்க்கம், இப்படி ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை எங்களுக்கு காட்டி அதை நிலைநாட்டி, அதை நிலைநாட்டுவதற்காக 23 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு எந்த விதமான ஒரு அப்பளை பிரதிபலனை எங்கள்கிட்ட பெறாம போயிட்டாங்களா, அவங்களுக்கு நீ அந்தஸ்தை கூட்டு, அவங்களுக்கு அருள் அதிகமாக்கு என்று அவர்களுக்காக வேண்டி நீங்கள் இறைவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கும் பொழுது, நீங்க மற்றவங்கள்ட்ட போய் நீங்க அவங்கள்ட்ட கேட்கறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம், நீங்க என்ன செய்றீங்க? அவுலியாவே மகானே பெரியாரே யாரையாட்ட போய் கேட்கறீங்க.
வழங்குற தப்புண்டு வாங்க சொல்றாங்க. வாங்க முடிந்தவன ஒரு துவா ஓதணும். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்க. என்ன துவா அது? அந்த துவாவில் என்ன இருக்கிறது? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலா. இறைவா, இந்த முழுமையான அழைப்புக்கு சொந்தக்காரனே, நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு. வசீலானா மறுமையில ஒரு பெரிய கிரேட், அந்தஸ்து, அதை கொடு என்று கேட்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நம்ம கேட்கணுமா? அவங்களோட நம்ம வசதியா இருக்கிறோமா? அப்படி அர்த்தம் இல்ல. இறந்து போய்விட்டால் உசுரோட உள்ளவங்க தான் இறந்தவர்களுக்காக கேட்கணும்னு சொல்லி தர்றாங்க. இதுல அவங்களோட நம்ம ஒன்றும் வசதி கிடையாது. அவங்களோட நம்ம எல்லா வகையிலும் கீழே தான். ஆனால் என்ன பண்றாங்க? எனக்காக நீங்க செலவாத்து சொல்லுங்க, எனக்காக நீங்க துவா செய்யுங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் வணக்க வழிபாடு செய்யற உலகத்தை விட்டு போயிடுறோம். நீங்க தான் வணக்க வழிபாடு செய்யற உலகத்தில் இருக்கிறீங்க. நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும். நாங்க அல்லாஹ்வுடைய இன்னொரு உலகத்துக்கு போயிடுறோம் இறந்த பிறகு. அதனால என்ன செய்யணும்? எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்யறாங்க என்று சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மரியாதை வேற ஆள் கொடுக்க முடியுமா? வேற ஆள் கேட்க முடியுமா? கேட்கிறவங்க அவர்களுக்கு கொடுக்காத மரியாதை ஒரு மனுஷன் வரான் சேகுன்னு சொன்னா காலில் விழுவுறமே, இது இஸ்லாமா? அவருக்கு என்னோட கும்பிடுறமே, ஆசி வாங்குறமே, நீங்க தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறமே, அவரை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்ய நினைக்கிறமே, அவருக்கு தெரியாத உண்மை இல்லைன்னு நினைக்கிறமே, பணத்தை கொண்டு கொட்டுறமே, ஏமாறுறமே, இதெல்லாம் என்ன? நபிகள் நாயகத்தினுடைய வழி வந்தவர்கள் செய்கிற காரியமா? அவங்க நேசம் வைத்திருக்கிறவர்களுடைய காரியம் இப்படிதான் இருக்குமா? இது கொள்கை என்ற லட்சணத்தில் கொள்கை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தாயத்து போடுறோங்கிறோம், போட்டா சிறுக்குண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது கூட நம்ம ரெடியா இருக்கிறோம். சத்து எழுதி கரைச்சு குடிக்க ரெடியா இருக்கிறோம். நபிகள் நாயகம் உம்மத்துக்குறோம். சத்து எழுதி யார் கரைச்சு குடிக்க சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்படி கொள்கை பூரா இப்படி போட்டா அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வணக்க வழிபாடு எடுத்துட்டா, வணக்க வழிபாடு எந்த லட்சணத்தில் இருக்குது? எந்த வணக்க வழிபாடு முழுமையா ஒழுங்கா செய்யறோமா? முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் கரெக்டா தொழுகையை கரெக்டா பேணுகிறோம்? பேன்றதில்லை. சமதான தொழுகையில பேன்றோமா? பேன்றதில்லை. தொழுகிற முறையை கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி செய்யறோமா? அது பண்றதில்லை. எத்தனை பேர் நோன்பு காலங்களில் போய் பகல்ல ஹோட்டலுக்கு தின்னுட்டு இருக்கிறானே பாக்குறோமா? காரணம் இல்லாம. அப்ப நோயாளிகளுக்கு பிரயாணிகளுக்கு செலவு கொடுக்கப்பட்டா நல்ல பிரகாத்திரமா இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? அவன் பகல் காலங்களில் சாப்பிடுற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை அவரும் மதிப்பார். நபிகள் நாயகத்துக்கு பேசினான்னு அறுவடை எடுத்து ஓடுவார். ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொல்லிட்டு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத் ஒழுங்கா கொடுக்கல. நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் நபிகள் நாயகத்தின் பெரிய முகமது ஸலவாத் மட்டும் கண்ணை தொட்டு தடவிக்கிறீங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருந்தா ஜக்காத் கொடுக்குறீங்களா? இந்த சமுதாயத்தில் உள்ள கீழ் மக்களை எல்லாம் மேல தூக்கி வருவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க ஒரு பொருளாதார புரட்சி. இதை கொண்டு வந்தானுங்க, ஏழ்மையை விரட்டினாங்க. இது கொண்டு வந்தானுங்க, பல பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றினாங்க, விளக்கேற்றி வச்சாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய பசுமை புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார புரட்சி ஏற்படுத்திட்டு போனாங்களே, அந்த ஜக்காத் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா? ரமலான் மாசத்துல நான்லாம் எத்தனை தர்மம் செய்வீங்க? இருக்கிற ஜக்காத்துன்னு வச்சுக்கிறீங்களா? அப்ப இருக்கிறத கணக்கு பண்ணி 2.5% கரெக்டா கொடுக்குறோமா? ஜக்காத்து இல்ல. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வணக்க வழிபாடுகள் இல்ல, அவங்க கற்று தந்த கொள்கை கிடையாது, அவங்க சொல்லி தந்த ஹராம் ஹலால்களை என்ன செய்யறதுல பேன்றது இல்ல. இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு பெருசுங்கிற அளவுல போயிடுறோம். இதுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பிரியம் இருக்குது, நாங்க நேசிக்கிறோம், நாங்க அன்பு செலுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறு இப்ப நாள கேட்டீங்களே, ஒன்னொன்னே கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. அவங்கள்ட்ட வீரத்தை அப்படி பார்த்தோம். இந்த வீரத்தில் ஒரு 1% மட்டும் இருக்கணுமா இல்லையா? அவங்களோட நீதியான வாழ்க்கையை பார்த்தோம். இந்த நீதியில ஒரு % இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ட்டா 1% இருக்குதா? அவங்களோட எளிமையை பார்த்தோம். அவ்வளவு பெரிய வசதி, அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிரேடு வந்த பிறகு கூட சாதாரணமான முறையில் நடந்து கொண்டாங்களே. நம்மளுக்கு கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் பணத்தண்டா நமக்கு எப்படி திமிர் வருது? ஒரு சாதாரண ஒரு பதவி எல்லாம் கொடுத்துறாங்க, இவ்வளவு ஆணவம் பிடிச்ச மாதிரி நடக்கணும், கீழே உள்ளவர்களை மட்டப்படுத்தணும், மண்டக்கணம் பிடிச்ச மாதிரி பேசணும், அடுத்த எட்டி வளைக்கணும், கிரேடு வந்த வரவரை நம்ம மக்களோட விலகி போறோமா? என்ன நீங்க நபிகள் மதிக்கிறீங்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறதா இருந்தா இதுவரைக்கும் கேட்ட ஒவ்வொன்னே நினைச்சு பாருங்க. எனக்கு எந்திரிக்க கூடாது, எனக்கு செயலா செய்யக்கூடாது, எனக்கு பிரார்த்திக்க கூடாது, எனக்கு மறைவான தெரியும் சொல்லக்கூடாது, எனக்கு நான் என் இதயத்தை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவன் இல்ல,
இப்படி ஒண்ணு ஒண்ணா சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா மாஷா அல்லாஹ் சா முஹம்மத், அல்லாஹ்வும் முகமது நாடியவாறு நடந்துருச்சுன்னு சொன்ன அது கண்டிக்கிறாங்களே. அப்படி சொல்லாவே அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கிறான், நான் நினைக்கிறது நடக்கிற எந்த ஒன்றுக்கு நாம் பொறுப்பு இல்லை என்று தடுத்து நிறுத்தினாங்களே. அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம மதிக்கிற லட்சணம், மதிக்கிற முறை, மதிக்கிற இலக்கணம் என்ன என்று சொன்னால் அவர்களை வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கடைபிடிக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில காட்டிக் கொண்டதை கடைபிடிக்கிறதுக்காக வேண்டி யாரை பகைத்துக் கொள்ள வேண்டிய நிலை வந்தாலும் நம்ம தயங்கக்கூடாது. இதுக்கு சான்றாக ஒரே ஒரு நபித்தோழருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. இவன் நபிகள் நாயகத்தை மதிக்கிற முறைக்கு அப்படியே ஒரு ஆளை கொண்ட மாடலா காட்டுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருந்தாங்க வாழும்போது ஒரு சட்டம் சொல்லியிருந்தாங்க. என்ன சட்டம் கேட்டா, பள்ளிவாசலுக்கு பெண்கள் தொலை வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கணவன்மார்கள் தடுக்க கூடாது என்று சொன்னாங்க. இந்த இப்னு உமர் தன்னுடைய வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்னு உமருடைய மகன் என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்க தடுப்போம், எங்க கொண்டாட்டியெல்லாம் தடுப்போங்கிறாரு. நான் நபிகள் நாயகம் தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நான் சொல்றேன், நீ தடுப்ப முடியா? நீ சொல்லிட்டு திட்டுக்கு பிறகு இனிமேல் உன்னோட பேசவே மாட்டேன்ற கடைசியும் பேசல, மரணிக்கிற வரைக்கும் பேசவில்லை பெற்ற மகனோட. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்டர் பண்ணி இருக்கும் பொழுது அதை மீற வேண்டி என்கிட்ட நீ சொன்னீங்கன்னா உன்னோட எனக்கு என்ன உறவு இருக்குது? இதாங்க பின்பற்ற முறை விளங்கிருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு தெரிஞ்சு போச்சா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க தெரிஞ்சிருச்சா? பொண்டாடி சொன்னாலும் புருஷன் கேட்கக்கூடாது, புருஷன் சொன்னாலும் பொண்டாடி கேட்கக்கூடாது, தாய் சொன்னாலும் புள்ள கேட்கக்கூடாது, புள்ள சொன்னாலும் தாய் கேட்கக்கூடாது, ஊர் சொன்னாலும் கேட்கக்கூடாது, உலகம் சொன்னாலும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். இதை புரிந்து கொண்டீர்களேயானால் அந்த மாமனிதரை மதித்தவர்களாக ஆவீர்கள். இதை புரிந்து கொள்ளாம இந்திரன் சந்திரன் ஆகா ஓகோன்னு கத்துனீங்கன்னா அதெல்லாம் உங்களை தாண்டி போல்விட்டு இருக்கிறாங்க வெவ்வேறு சமுதாயம். நீங்க என்ன உங்களை தோத்து போயிருவீங்க. வெவ்வேறு சமுதாய மக்கள் எல்லாம் தங்கள் தலைவர்களை இதெல்லாம் தாண்டி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே ஈடுபடாது, இஸ்லாத்தில் ஈடுபடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது ஈடுபடும் கேட்டா அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு பல்துலக்கிறதை பின்பற்றாங்க நபி தோழர்கள். எப்படி பல்துலக்கணும் அப்படித்தான் துலக்கணும். உட்கார்றது, நிற்கிறது, சாப்பிடுறது, மகஜனம் கழிக்கிறது, எல்லாத்திலையும் அவங்க காட்டின வழியை இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்து அந்த மாமனிதருடைய மகிமையை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்களை பின்பற்றி பயன்பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.